இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன் கரங்களால் பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் ஆரம்பித்து வச்சிருக்காங்க. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம இம்யூனைசேஷன் அது போலியோ டிராப்ஸ் போட்டிருந்தாலும் இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமில் தவறாமல் கலந்துக்கிட்டு இந்த டிராப்ஸை போட்டுக்கணும். ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த பல்ஸ் அந்த வார்த்தை அதுக்கு காரணம், அதுக்கு என்ன நோக்கம்னா, ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து குழந்தைகிட்டும் போட்டால் தான் இந்த ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிற ஒரு சமுதாய அந்த இம்யூனிட்டி நம்ம டெவலப் ஆகும். அது மூலமாக வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு நோய் வந்தாலும், இந்த கேசஸ் வந்தாலும் நம்ம சமுதாயத்தில் கம்யூனிட்டியில் பரவாமல் தடுக்கும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2004 நம்ம போலியோ எராடிகேட் பண்ணப்பட்டது. அதில் 2004க்கு அப்புறம் போலியோ கேஸ் எதுவும் ரிப்போர்ட் ஆகலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2014 WHO மூலமாக போலியோ ஃப்ரீ கண்ட்ரியாக நம்ம டிக்ளேர் செய்யப்பட்டோம். இருந்தாலும் நம்ம பக்கத்து கண்ட்ரீஸில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் போலியோ கேசஸ் இன்னும் இருக்கிறதுனால அதை முற்றிலும் நம்ம அதை தடுக்கணும். இனிமேல் போலியோ கேசஸ் நம்ம நாட்டில் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் நம்ம இனிஷியேட் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அனைத்து பெற்றோர்களும் இதன் மூலமாக நான் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் ஏற்கனவே நீங்கள் போலியோ டிராப்ஸ் போட்டிருந்தாலும் இந்த பல்ஸ் போலியோ முகாமில் கலந்துக்கிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு இந்த போலியோ டிராப்ஸை நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 43,000 நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடிகள், பள்ளிக்கூடங்கள், இது மாதிரி அப்புறம் மொபைல் நடமாடும் முகாம்கள் மூலமாக நம்ம இந்த போலியோ டிராப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். வெளியூரில் நீங்கள் பயணம் செஞ்சாலும் சரி, அங்கே பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் போன்ற ஏர்போர்ட் போகிற அனைத்து இடங்கள்லையும் இது மாதிரி ஒரு பிரத்யேகமாக முகாம் நாங்கள் அமைச்சிருக்கோம், மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சரகம் மூலமாக. அதனால் இதை பயன்படுத்திக்கிட்டு மக்கள் இதை தவறாமல் போட்டுக்கணும். 5 மணி வரைக்கும் இந்த முகாம் இருக்கும். 5 மணிக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் வந்து போட்டுக்கலாம். அனைத்து வேக்சின்ஸும் தரமாக அந்த ப்ராப்பராக கோல்ட் செயின், இப்போ இந்த வேக்சின் அந்த தரமாக அந்த வீரியத்தன்மை எப்போ இருக்கணும்னா கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக நம்ம சுகாதாரத்துறையிலிருந்து ப்ராப்பராக அந்த கோல்ட் செயின், ப்ராப்பராக ஐஸ் பேக்கில் ஒவ்வொரு வயலும் அந்த குவாலிட்டி அஷ்யூர் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் நம்பி நம்ம இந்த வேக்சின்ஸை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முகாம் பல்ஸ் போலியோங்கிறது ரொம்ப ஒரு இன்டென்சிவான எக்ஸசைஸ். இன்றைக்கி நம்ம முகாம் வந்து மக்கள் போடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து 2 நாட்கள் இங்கே இருக்கிற பிஹெச்என்னு சொல்லப்படுற கிராம சுகாதார செவிலியர்கள் ஒவ்வொரு வீடாக போய் அங்கே இருக்கிற குழந்தைகள் அங்கே போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி டோர் டு டோர் போய் நம்ம மார்க் பண்ணுறோம். இது எப்பொழுதும் இருக்கிற மாதிரி தான். இது ஒரு 3 நாள் ஒரு இன்டென்சிவான ப்ரோக்ராம். எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? எது எக்ஸ்டெண்ட் பண்றது? போலியோ சொட்டு மருந்து முகாம் 26 இந்த போகும்போது எக்ஸ்டெண்ட் பண்ற வாய்ப்பு இருக்கா சார்? இது அதாவது ஒன்றிய அரசு சுகாதாரத்துறை அந்த WHO கன்சல்ட் பண்ணி இந்த எப்போ நம்ம பல்ஸ் போலியோ நம்ம பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பண்றோம். புறநோயாளிகளுக்கான அந்த அட்வான்ஸ் அப்பாயின்மெண்ட் புக்கிங் அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங் ஃபேஸில் முடிஞ்சிருச்சு. பைலட் ஃபேஸில் விரைவில் நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு OP டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்க போகிறோம். அதை எப்போ நான் கண்டிப்பாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம்.